சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்கத்தாராக ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படி இந்த மாதத்திலும் 2வது வாரத்தின் முதலாம் நாளிலும் கூடி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். நம்முடைய தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது நம்முடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவ கிருபையால் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முறைமை 3 பகுதிகள் 7 சத்தியங்களை கொண்டது. இந்த ஆராதனை முறைமையின் வழியாக நாம் சுத்தத்தை, பரிசுத்தத்தை, மகா பரிசுத்தத்தை தேவனால் அவருடைய வார்த்தையை கொண்டு பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த ஆராதனை முறைமையை நாம் அனுசரிக்க வேண்டுமானால் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தில் 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய கல்வாரி வெண்கல தொட்டிக்கு அடையாளமான சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க வேண்டும். சுத்திகரிப்பின் செய்தி நமக்கு என்ன சொல்ல வருகிறது? நம்முடைய குற்றங்கள் இன்னதென்று நாம் கண்டுபிடிக்கவும், அப்படிப்பட்ட குற்றங்களில் இருந்து மனம் திரும்பவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே சுத்திகரிப்பின் செய்தியை நாம் அனைவரும் கவனித்து கேட்க வேண்டும். ஒருவேளை நமக்கு பேசப்படுகிற சுத்திகரிப்பு செய்தி இவ்விதமான குற்றம் நம்மிடத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் இவ்விதமான குற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற காலகட்டத்திலே வராமல் இருக்க எச்சரிக்கை பெற வேண்டும். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பினை நாம் எழுதிக் கொள்வோம். வழுவி போகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதியிருப்போம். நாம் எழுதி கொண்டதான தலைப்பிற்கு ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். முதல் வசனம், ஆதார வசனம் எபிரேயர் 3:10. 2ஆம் வசனம்
1 ராஜாக்கள் 11:3. 3ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:10. 4ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:11. 5ஆம் வசனம் சங்கீதம் 17:5. கடைசியாக நாம் எப்போதும் எழுதிக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பினை நாம் தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். வழுவி போகிறவர்களாக வாழ்கிற குற்றம். அது என்ன வழுவி போதல்? இந்த தலைப்பினுடைய பொருள் விளங்கணும். சில நேரங்களில் சிலருக்கு எலும்பு வழுவி போயிடும். நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நபருடைய எலும்பு வழுவி போகும்போது அந்த நபரால எழும்பவோ நிற்கவோ நடக்கவோ இயலாது. நல்லா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதனை முடக்கி போடும். இது மனிதனுடைய வாழ்க்கையிலே எலும்பு வழுவி போகிறத வைத்து ஒரு மனிதனுடைய நிலை எப்படி மாறி போகும் என்று விளங்கிக் கொள்ளுகிறோம். நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடந்து செல்ல முடியாத அளவிற்கு முடங்கி போகக்கூடியதாக மாறிவிடும். இந்த வார்த்தையின் பொருளை நாம் இவ்விதமாகவும் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது விலகி போதல் அப்படின்னு விளங்கிக்கலாம், இல்லை தவறி போதல் அப்படின்னு விளங்கிக்கலாம். இன்னும் தெளிவா சொல்ல போனா மரித்து போதல் என்றும் கூட விளங்கிக்கலாம். விலகி போகிறது, தவறி போகிறது, மரித்து போகிறது. இப்படி 3 கோணங்கள்ல விளங்கிக் கொள்ளலாம். விலகும் போது தவறக்கூடிய நிலவ, தவறும் போது மறிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். இப்படி நல்லா விளங்கிக்கணும். பொருளை ஓரளவுக்கு என்னன்னு கேட்டுட்டோம். இந்த பொருளின் அடிப்படையிலே வழுவி போகிற குற்றம் எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், வேதத்தில் என்ன மாதிரி எல்லாம் இந்த குற்றத்தை பற்றி தெய்வம் எழுதி வச்சிருக்கிறாரு, இதனை நாமும் எப்படி கேட்டு அறியணும், இதுல என்ன உணரணும், இதுல எப்படி மனம் திரும்பணுங்கிறத கண்டுபிடிக்க இருக்கு. இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எபிரேயர் 3:10 எடுத்திருக்கிறோம். வசனத்தை வாசிக்கிறேன், கண்கள்ல பாருங்க, காதுகள்ல கவனமா கேளுங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, தெய்வமே தம்முடைய ஜனத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல இஸ்ரவேலரை குறித்து இஸ்ரவேலின் தேவனே என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்றால், அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். வழுவி போகிறத ஆத்துமால இருந்து துவங்குறார். அவங்க ஆத்துமா வழுவி போகும்னு சொல்ற. தேவ ஜனங்களுடைய ஆத்துமா முதல்ல வழுவும், அடுத்தபடியா ஆவி வழுவும், முடிவா சரீரமும் வழுவி போகும். வழுவி போகும்னா விலகி போகும், தவறி போகும், மரித்த நிலைக்கு ஆளாகிவிடும். தேவனே தம்முடைய ஜனமாக இருந்த இஸ்ரவேலரை குறித்து அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த நிலையில எப்போதும் இருந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி இருந்தா பரவாயில்ல, எப்பவுமே அப்படித்தானே. நம்ம ஆவி எப்படி இருக்கு, நம்ம ஆத்துமா எப்படி இருக்கு, நம்ம சரீரம் எப்படி இருக்கு,
எப்போதாவது வழுவி போகக்கூடியதா இருக்கிறதா, இல்ல இஸ்ரவேலரை பத்தி தெய்வம் சொன்ன மாதிரி எப்பவுமே வழுவி போகக்கூடியதா இருக்குதா? நேரங்கள்ல என்னப்பா அப்படி பண்ணிட்ட அப்படிம்பாங்க, தவறுதலா அப்படி செஞ்சுட்டேங்க அப்படிம்பாங்க. இல்லையே, எப்பவுமே இப்படித்தானே செஞ்சுக்கிட்டே இருக்கிற, ஏதோ ஒரு தடவை அப்படின்னா பரவாயில்ல, சும்மா சும்மா இப்படிதான் பண்ற, திரும்ப திரும்ப இப்படிதான் பண்ற, எப்பவுமே இப்படிதான் பண்ற அப்படிம்பாங்க. இல்லைங்க, இனிமே மாத்திக்கிறாங்க. ஏதோ சின்ன விஷயம் பரவாயில்ல, பெரிய பெரிய விஷயங்கள் இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? இதெல்லாம் உலகத்துல நம்ம சொல்ல கேட்டிருப்போம். தேவ ஜனங்கள் தங்களுடைய ஆவிய எங்க தவற விடுறாங்க? ஆத்துமாவை எதுல தவற விடுறாங்க? சரீரத்தை எதுல தவற விடுறாங்க? வழுவி போதல்னா தவறி போதல்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிட்டோம். நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய வார்த்தைகள், எண்ணங்கள், கிரியைகள், என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் எப்பவுமே தவறி போகக்கூடிய அளவிற்கு, தவறுதலா நடக்கக்கூடிய அளவிற்கு காணப்படுகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லைங்க, இஸ்ரவேலர் தான் அப்படி, நம்மெல்லாம் அப்படி இல்லை அப்படி சொல்ல முடியாது. அவர்களும் மாம்சத்தில் இருந்தார், நாமும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அவர்கள் எப்பவுமே வழுவி போகக்கூடிய நிலையில இருந்தோங்கிறத கண்டுபிடிக்கல. புதிய ஏற்பாட்டில் தேவ ஜனமா இருக்கிற நாம எங்க, எப்ப, எதுல வழுவி போகக்கூடிய, தவறி போகக்கூடிய, மரண நிலை வரைக்கும் நம்மை கொண்டு செல்லக்கூடிய காரியங்களிலே ஈடுபட்டு வழுவி போகிறவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கணும். எலும்பு வழுவுது அப்படிங்கிறத முன்னாலேயே ஒரு உதாரணம் சொன்னேன். எலும்பு அதாவது கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல பிக்ஸ் ஆகி இருக்கணும், அந்த இடத்தை விட்டு வழுவி போகக்கூடாது. தேவன் நமக்குள்ள ஆவியை வச்சிருக்கிறாரு, ஆத்துமாவை வச்சிருக்கிறாரு. ஆவி வார்த்தைகளை கொண்டு இயங்குது, ஆத்துமா எண்ணங்களை கொண்டு இயங்குது. ஆவியின் வார்த்தைகளா இருக்கட்டும், ஆத்துமாவின் எண்ணங்களா இருக்கட்டும், அது இயங்கக்கூடிய விதத்துல இயங்கணும், சரியா இயங்கணும். அது தவறி போகக்கூடாது, அது வழுவி போகக்கூடாது. அது ரெண்டும் வழுவி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சரீரம் வழுவி போயிடும். ஆவியும் ஆத்துமாவும் தவறி போயிடுச்சுன்னா சரீரமும் தவறி போயிடும், வழுவி போயிடும். வேதத்தில் அப்படி வழுவி போனவங்க என்ன மாதிரி வழுவி போனாங்க அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு சம்பவம், புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு சம்பவம் நம்ம அதை கேட்க இருக்கோம். ஏன் இதெல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் போயிட்டு இருக்குதா, அல்லது இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி போக வாய்ப்பு ஏற்படும் பொழுது வழுவி போகக்கூடிய குற்றத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது அதுல இருந்து எச்சரிக்கையா வாழ, நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆர்வம் உள்ளவங்களா இருக்கிறோமா? கண்டுபிடிக்கணும். ஏதோ சுத்திகரிப்பின் செய்தியை பேசுறாங்க, ஒரு 15-20 நிமிஷத்துல முடிஞ்சிடும், அடுத்து நம்ம ஆராதனையை பண்ணுவோம், இப்படி விறுவிறுன்னு ஆராதனை வரமா முடிஞ்சிடும், இன்னைக்கு கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம, என்னை குறித்து, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிற நிலையை பற்றி, அது மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை குறித்து என் தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற சத்திய அறிவோடு நாம் காணப்பட வேண்டும். அடுத்த வசனம் 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறு மனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். முந்தின வசனத்திலையும் தேவன் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஜனத்தினுடைய இருதயத்தை வழுவி போகக்கூடிய நிலையில இருந்ததுன்னு சொன்னார். தேவ ஜனங்கள்ல ஒருவனாக இருந்த சாலமோன் ராஜாவை பற்றிய அவனுடைய காலகட்டத்து சம்பவத்தை தான் இந்த வசனத்துல வாசிச்சிருக்கிறோம். 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு 700 மனையாட்டிகள் இருந்தாங்களாம், 300 மறுமனையாட்டிகள் இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட 1000 பேர், 1000 ஸ்திரீகள் ஒரு ராஜாவுக்கு. இப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்த முடியுமா? இப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தலாமா? அது இன்னொரு கேள்வி, இன்னொரு விதமான சிந்தனை. ஆனா இப்படி வாழ்ந்திருக்கான்.
இவ்வளவு பேருக்கு சாலமன் தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தான். இந்த ஸ்திரீகளால அவருடைய இருதயம், அவருடைய ஆத்துமா என்ன ஆச்சு அப்படின்னா வழுவி போச்சு. பார்வோன் குமாரத்தி மேல நேசமா இருந்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மோனியர், மீதியானியர், இப்படி லிஸ்ட் பெருசா போகும். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் அடுத்தடுத்த வசனங்களை வரிசையா பின்னால படிச்சு பாருங்க. எல்லா இனத்தையும், எல்லா புறஜாதி இன பெண்களையும் தனக்கு கொண்டான். மனைவி, மறுமனையாட்டி, இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். மனையாட்டிகள், மறுமனையாட்டிகள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸ்திரீகளை அதிகம் படைக்கிறான், ஸ்திரீகளை அதிகம் சேர்க்கிறான். ராஜாவா இருந்ததுனால இதெல்லாம் செஞ்சுக்கிட்டான். வசதிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவனுக்குள்ள தெய்வம் வச்ச ஆத்துமா என்ன ஆச்சு அதை பற்றி அவன் சிந்திக்கல. தன்னுடைய ஆத்துமா குற்றமற்றதாக இருக்கணும்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்காதனால என்னாச்சு? புற ஜாதிகளுடைய அருவருப்புகளை, புற ஜாதிகளை, அந்நிய தேவர்களை, எல்லாம் லிஸ்ட் அங்க இருக்கு. நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பாருங்க. கூடாத காரியங்களை செய்வதற்கு, தவறுதலான காரியங்களை செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு எழுதி இருக்கிறதே, என்னேண்டி வேற தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரே, அதற்கு மாறாக அதுல சரியா நடக்கணும். அதற்கு மாறாக தவறுதலாக அவன் அந்நிய தேவர்களை சேவிக்கத்தக்கதாக, ஆராதிக்கத்தக்கதாக, அவைகளுக்கு பலி கொடுக்கத்தக்கதாக அவருடைய இருதயம் வழுவி போகக்கூடியதாக அந்த ஸ்திரீகள் ஆக்குறாங்க. தேவனாகிய கர்த்தர் வேண்டாம், ஸ்திரீகள் வேணும். மனைவியா மறுமனையாட்டியா ஆக்கிக் கொள்ள விரும்பின சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்தை அந்த ஸ்திரீகள் வழுவி போக பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியம் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை தவறுதலா நடக்க பண்ணக்கூடியதாக மாற்றுகிறது கண்டுபிடிக்கணும். எத்தனையோ பேரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ஒரு பொண்ணு போட்டோவை காட்டுவாங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். சில நேரம் மாப்பிள்ளை போட்டோவை காட்டுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கும்போது கட்டுனா இவனைத்தான், கட்டுனா இவளைத்தான் அப்படின்னு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அவ்வளவு அழகு. விசாரிச்சு பார்த்தா நல்ல வசதி, நல்ல படிப்பு, தேவனை அறிஞ்ச பிள்ளையா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனா இந்த நபர் நல்ல மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற ஆளா இருக்கும். அந்த போட்டோவை பார்த்த பிறகு விட மனசு இல்லை. கெட்டினா அந்த பையனை தான் கட்டுவேன், கெட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன், எனக்கு அதான் வேணும், ஒரே காலில் நிற்கிறது. கல்யாணம் பண்ண பிறகு ஆண்டவரை பத்தி அந்த பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்கறது, அந்த நபர்கிட்ட சொல்லி பார்க்கறது, அந்த பையன்கிட்ட சொல்லி பார்க்கறது, அவன் கேட்கிற மாதிரி இல்லை. அவன் என்ன சொல்லுவான், அந்த பிள்ளை என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் கும்புறது தான் தெய்வம், நான் வேணும்னா நான் கும்புற தெய்வத்தை நீ கும்பிடு, இல்லையா உன் வேலையை பாரு. அவன் உடனே என்ன நிலைக்கு போறான்னு பார்க்கும்போது வழுவி போகக்கூடிய ஆத்துமாவுக்கு வர்றான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. சாலமோனுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவன் ஆத்துமாவை அந்த ஸ்திரீகள் எல்லாம் வழுவி போக பண்ணிட்டாங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது? நான் மனம் திரும்பிட்டேங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, எங்க வீட்டுக்கார மனம் திரும்பலைங்க, ரட்சிக்கப்படலைங்க. சரிங்க, ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருந்தீங்க, இப்ப என்னங்க உங்களை காணா? ஆமாங்க பாஸ்டர், வரணுங்க பாஸ்டர். திரும்ப திரும்ப கேட்கும் போது என்னாச்சு? இல்ல என்னன்னு தெரியல பாஸ்டர், எனக்கு வரணும்னு தோண மாட்டேங்குது பாஸ்டர். ஏன் தோண மாட்டேங்குது? உன் ஆத்துமா வழுவி போகுது, உன் ஆத்துமா தவறுதலாக திரும்புது, உன் ஆத்துமா தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகுது, உன்னுடைய ஆத்துமால மரணத்தன்மை உண்டாகிறது. எதனாலெல்லாம் நம்ம ஆத்துமா வழுவி போகிறத கண்டுபிடிக்கணும். கணவனை வச்சு, மனைவியை வச்சு, பிள்ளைகளை வச்சு, இப்படி யாரோ ஒரு நபரை வச்சு நம்ம ஆத்துமா வழுவி போகக்கூடியதாக மாறும் அல்லது மாற வாய்ப்புகள் உண்டு. அதை கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறேன், கவனிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 2வது வாசிச்ச வசனத்துல புதிய ஏற்பாட்டு நிருபத்தை சேர்ந்த வசனம். இந்த வசனத்துல விசுவாசத்தை விட்டு வலுவின்னு எழுதி இருக்கிறது. ஒருவருடைய ஆத்துமால விசுவாசம் இருக்கணும். புதிய ஏற்பாட்டு சபை மக்களுடைய இருதயங்கள்ல விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறோமா, தவறி போகிறோமா, அந்த விசுவாசம் இல்லாத அளவிற்கு மரணித்து போகிறோமா? ஆரம்பத்தில் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க, காசு இருக்காது, பணம் இருக்காது, ஆனா விசுவாசம் இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சபைக்கு ஓடி வந்துருவாங்க. என்ன சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எல்லா நேரமும் ஆண்டவர் சமூகம் வந்துடுறீங்க? ஆமாங்க, ஆண்டவர் முக்கியங்க. அவ்வளோ விசுவாசமா இருப்பாங்க. பிறகு காலம் போகும்போது சில மாற்றங்கள் வரும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது பண தேவைகள் நிறைய இருக்கும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் நம்ம வாழ்க்கைக்கு அவசியம். ஆனா இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணும், உண்மைதான். இந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம உழைக்கணும், உண்மைதான். ஆனா கடவுள் அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார். நம்முடைய தெய்வம் நிச்சயமா நமக்கு தேவையானதை தருவார். எப்ப தரணும், எப்படி தரணும், என்ன தரணும், எல்லாம் அவருக்கு தெரியும். பணம் குறைவுபடும் போது, ஆரம்பத்தில் பணமே இல்லாத போது தேவ சமூகத்துக்கு வர்றது போறது எல்லாம் நல்ல விசுவாசத்தோட இருக்கும். கொஞ்ச காலம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா பண தேவை அதிகமா இருக்கும் போது, பணம் கிடைக்காத போது என்ன அப்படின்னா அந்த விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும் போது பண ஆசை உண்டாக ஆரம்பிக்கும். அந்த பண ஆசை உண்டாகும் போது அதை இச்சித்து இருக்கிற விசுவாசத்தெல்லாம் விட்டுட்டு போறது. அதான் தேவ சமூகமாவது, தேவனாவது, அவராவது, இவராவது. ஆராதனை மரவன் நீங்க வேற. திங்கக்கிழமான எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு என் பிரச்சனையை சமாளிக்க முடியும். என்னங்க உங்க விசுவாசத்தை தூக்கி குப்பையில போடுங்க. என்ன பெரிய விசுவாசம், இவ்வளவு நாளா விசுவாசோட இருந்து என்னத்தான் நடந்து போச்சு? விசுவாசத்தை விட்டு வழுவி ஆத்துமா போற நிலைமைக்கு மாறும். நம்ம ஆத்துமால பண ஆசைக்கு இடம் கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய விசுவாசம் என்னவோ, இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான உபதேசம் வசனங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ, பிதாவின் ஆரோக்கியமான உபதேச வசனங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியாருடைய ஆரோக்கியமான வசன உபதேசத்திலே என்ன சொல்லி இருக்கிறதோ, அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை விட்டு வலுவக்கூடிய ஆத்தும எண்ணங்கள் வருகிறதா கண்டுபிடிக்கணும். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் விளங்குதான்னு தெரியல. வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள், சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். விசுவாச உணர்வு அற்று போகிறதா? விசுவாச உணர்வு தவறுதலாக ஏற்படுகிறதா? விசுவாச உணர்வு இல்லாத அளவிற்கு இருதயம் மறித்த நிலைக்கு தள்ளப்படுகிறதா கண்டுபிடிக்கணும். எல்லா நாளும் வேலைக்கு போயிடுவோம், எல்லா நாளும் அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், இதையாவது பார்ப்போம். காசு பணம் இருந்தாதான் இன்னைக்கு வேலைக்கு ஆகும். இன்னைக்கு 1000 கிடைச்சதா நாளைக்கு 2000 கிடைக்குமா, நாளைக்கு 2000 கிடைச்சதா நாளைக்கு 5000 கிடைக்குமா, வேலை வேலை வேலை, அது இது. கடவுளாவது அதாவது இவ்வளவு நாள் கடவுள் கடவுள் இருந்து என்ன ஆயிப்போச்சு? விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற உணர்வுகள், எண்ணங்கள். பணத்தை வச்சு நம்ம நிலைமை என்ன எப்படி போயிட்டு இருக்கு? வேலையை வச்சு, பணத்தை வச்சு நம்ம ஆத்துமா என்ன நிலைக்கு போயிட்டு இருக்கு? நான் மனம் திரும்பி 25 வருஷம் ஆகும், ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகும். என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையில? கடவுள் கடவுள்னு, தெய்வம் தெய்வம்னு, வேதம் வேதம்னு, தேவ சமூகம் தேவ சமூகம்னு, விசுவாசம் விசுவாசம் இருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன். இனிமே வேலை, தொழில், வியாபாரம்னு சொல்லி கடுமையா ரவ்வும் பகலும் உழைக்கணும். எந்த வகையில என்ன கிடைக்குதோ அது போதும். உன் விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடிய அளவிற்கு உன் ஆத்தும எண்ணம் காணப்படுகிறதா? அடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 6:11. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தான் எழுதக்கூடிய அந்த நிருபத்துல பண ஆசையை பாராட்டுறாங்களாம். இது ஆவியை குறிச்ச காரியம். நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது? பண ஆசையை பாராட்டி
விசுவாசத்தை விட்டு வலிவி போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆவியானது காணப்படுகிறதா? ஆத்துமா வலுவுச்சுன்னா, ஆத்துமா தவறிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆவியும் வலுவும், ஆவியும் தவறும், ஆவியும் விசுவாசத்தை விட்டு வலிவி போகக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். ஆத்துமாவை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய, இயேசுவினுடைய, பரிசுத்த ஆவியானுடைய ஆரோக்கியமான உபதேச வசனங்களை விட்டு என் ஆத்துமா வலுவும் போது தொடர்ந்து என்னோட ஆவியும் அதற்கேற்ற மாதிரி தான் வலிவி போகும். அப்படின்னா பண ஆசைய பாராட்டக்கூடிய பேச்சு வெளியே வரும். அச்சுக்கு வந்தா என்னங்க கிடைக்க போகுது? வேலைக்கு போனா வருமானம் கிடைக்குங்க. ஊர் உலகத்துல எதையாவது செஞ்சோம்னா நல்லா இருக்கலாம்ங்க. ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு என்னங்க வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் மாறும். நம்முடைய பேச்சில மாற்றம் வருகிறது என்றால் விசுவாசத்தை விட்டு வலிவி போகிறோம். நம்முடைய ஆவி இப்படிப்பட்டதான குற்றங்களை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆத்துமா எதுல வலுவுது? நம்முடைய ஆவி எதுல வலுவுது? குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரையில வலிவி போகக்கூடியதா இருக்கிறதா? பொது வாழ்க்கையிலே, வேற வாழ்க்கையிலே வலிவி போகக்கூடியதாக இருக்கிறதா? இல்ல தனிப்பட்ட விதங்கள்ல ஏதோ ஒண்ணுக்கு இடம் கொடுத்து என்ன நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிக்காம என் ஆத்துமாவை, என் ஆவிய தொடர்ந்து சரீரத்தையும் வலிவி போகக்கூடிய அளவிற்கு, தவறி போகக்கூடிய அளவிற்கு மாறி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா? அடுத்த வசனம் சங்கீதம் 17:5. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்து. என்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்ந்தோமோ, கர்த்தருக்குள்ள வந்தோமோ, சபைக்குள்ள சேர்க்கப்பட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சோமோ, அன்னையில இருந்து நாசியிலிருந்து சுவாசம் எடுபட்டு போற வரையில நம்முடைய ஆவியாகட்டும் ஆத்துமாவாகட்டும் வலிவி போகாம செயல்படணும். நம்முடைய சரீரமும் வலிவி போகாம ஸ்திரமா நிலையா நடத்தணும். நம்முடைய நடைகள் எப்படி இருக்கு? நினைச்சா ஆண்டவருக்காக வாழ்றது, நினைச்சா ஆண்டவரை விட்டு விலகி போறது. என்ன நிலைமையில நடந்துக்கிறோம்? என் கால்கள் வலுவாதபடிக்கு என்னுடைய நடக்க எப்படி இருக்கு? கர்த்தருடைய காரியமா நம்முடைய கால்கள் என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய கால்கள் எப்படி நடக்குது? தவறி நடக்குதா இல்ல வசன அடிப்படையிலே நடந்து கொள்ளுகிறதா? கேட்ட எத்தனையோ வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு, நடக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோமா? விசுவாசமா இருக்கட்டும், நம்பிக்கையா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், இப்படி எத்தனையோ வேத கருப்பொருளை எடுத்துக்கங்க. சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும், இப்படி வேதத்துல இருந்து எத்தனையோ சத்தியத்தை எடுத்துக்கங்க. சுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், மகா பரிசுத்தமா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சத்தியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதுல உங்க இருதயம் எப்படி இருக்கு? அதுல உங்க ஆவி எப்படி இருக்கு? அதுல உங்க கால்கள், சரீரம் எப்படி நடக்கிறது? கேட்ட சத்தியத்தை உள்ள கொண்டு போய் வச்சு வாயில வெளிப்படுத்தி கால்கள் மூலமா நிறைவேற்றி நடக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதா? கேட்கறது மட்டும்தாங்க. அதை பற்றிய சிந்தனை எல்லாம் வேண்டாங்க. அதை பற்றிய பேச்செல்லாம் அவசியம் இல்லைங்க. அது மாதிரி எல்லாம் நடக்கணும்னு கட்டாயம் இல்லைங்க. அப்படிலாம் நடக்க முடியாதுங்க. வலிவி போய் நடக்கிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்காம இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கணும். சங்கீதக்காரனுடைய உடம்ப பத்தி அவன் கண்டுபிடிச்சிட்டான். கால் வலுவுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். எலும்பு வலுவுகிறத பத்தி பேசல. அவனுடைய நடைகள் தேவனுடைய வார்த்தையின்படி போகிறதுல ஒரு மாற்றம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சதுனாலதான் அவன் சொல்றான், என் கால்கள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துன்னு கேட்கிறான். நம்ம வலிவி போயிருவான். என்ன பிரதர் இப்படி நடக்கிறீங்க? எப்படி நடக்கிறோம்? சரியா நடக்கிற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். நான் எல்லாம் சரியா தான் நடக்கிறேன். என்ன பிரதர் வேலையை பாருங்க. இல்லைங்க உங்க கால் வழுகிற மாதிரி தெரிகிறத. முட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. முட்டியை பத்தி பேசலைங்க, உங்க நடக்கைய பத்தி பேசணும். ஏன் நடக்கைய நான் பாத்துக்கிறேன், உன் நடக்கைய நீ பாரு. கால்கள் வலுவும்,
நம்முடைய ஆத்துமா வலுவுதா, ஆவி வலுவுதா, சரீரம் வலுவுதான்னு கண்டுபிடிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, சும்மாவா என் ஆத்துமாவை சுத்தம் பண்றேன், குற்றம் இல்லாம என் கைகளை கழுவுறேன். சமயத்துல என் ஆத்துமா வலிவி போகுது, என் எண்ணம் வலிவி போகுது, என் எண்ணம் தவறி போகுது, என் எண்ணம் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு வெளியே போகுது, விலகுது, என் ஆவி விலகுது, என் சரீர நடவடிக்கை விலகுது. சங்கீதக்காரன் கண்டுபிடிச்சு குற்றம் இல்லாமையில வெண்கல தொட்டியில கழுவிக்கிட்டு தான் என் வழிகளை சிறப்படுத்துன்னு சொல்றான். நீங்களும் நானும் என்னைக்கு எந்தெந்த விதத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல வலிவு போயிருக்கிறோன்னு சொல்லி கண்டுபிடிச்சு மனம் திரும்பி நம்முடைய குற்றம் இல்லாம கல்வாரி வெண்கல தொட்டியிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கழுவப்பட எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்போம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள், ஊழியர்கள் எல்லாரும் எழுமி நிற்கணும். கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழுமி நிற்கணும். எதற்கு? இன்னைக்கு நம்ம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே மனம் திரும்புவதற்கு எழுமி நிற்கணும். மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட்டோம், சத்திய மார்க்க சபைக்குள்ள வந்து சேர்க்கப்பட்டோம். எதற்காக? தேவன் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு சத்திய வசனங்களை கொண்டு நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய சரீரத்துல நடப்பதற்கு. ஆரம்பத்துல அப்படித்தான் பேசியிருப்போம், அப்படிதான் சிந்திச்சிருப்போம், அப்படித்தான் நடந்திருப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படி நடந்திருப்போம், குடும்பத்திலையும் அப்படி நடந்திருப்போம், பொது வேலை ஊழிய வாழ்க்கையில அப்படி நடந்திருப்போம். போக 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 கொஞ்ச காலம் ஆக 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 என்னோட ஆத்துமா வலிவி போயிருக்க வாய்ப்பு உண்டு, என்னோட ஆவி வலிவி போயிருக்க வாய்ப்பு உண்டு, என்னோட சரீரம் வலிவி போயிருக்க வாய்ப்பு உண்டு. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தேவ ஜனம்னு வாழ்ந்த இஸ்ரவேலரை பொறுத்த வரையில அவங்க எப்பொழுதும் வலிவி போகக்கூடிய இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி அவர்களுடைய தேவனே சொல்லி இருக்கிறார். உங்களை பற்றி என்ன பற்றி நம்முடைய தேவன், நம்முடைய பிதா, நம்முடைய இயேசு, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கண்டிப்பா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் வலிவு போயிருக்குதா இல்லையாங்கிறத அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆவிய ஆத்மாவ சரீரத்தை உடைய நபரா தேவனுக்கு முன்னால இருக்கிறேங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? சாலமோ தாவீதுக்கு பிறகு தேவ ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தலைவனா, ராஜாவா சிங்காசனத்துல வைக்கப்பட்டான். ராஜ்யபாரம் கிடைத்தது, ஆளுகை செய்தான். ஆனால் அவனை ராஜ்ய பாரத்துல ராஜாசனத்துல உட்கார வச்ச தேவனை பின்பற்றி அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் தொடர்ந்து நடந்ததா? இல்லையே. 700 மனையாட்டிகள், 300 மறுமனையாட்டிகளை அவன் கொண்டானே. அதன் நிமித்தம் என்ன ஆனது? அந்த ஸ்திரீகள் ராஜாவா இருந்தாலும் அவனுடைய இருதயத்தை வலிவி போக பண்ணினாங்களே. நம்ம குடும்ப வாழ்க்கையில தேவனை அறிஞ்சு தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து அவரை பின்பற்றி வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கைய தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோமா? இல்ல குடும்ப வாழ்க்கையில யாராவது நம்முடைய ஆத்துமாவை வலிவி போகக்கூடிய அளவிற்கு இருந்தாங்களா? என் கணவரால் இப்படி ஆயிட்டேங்க, என் மனைவியால் இப்படி ஆயிட்டேங்க, என் பிள்ளைகளால் இப்படி ஆயிட்டேங்க. குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தை காட்டி என் ஆத்துமா வலிவி போகிறது. தயவு செய்து நாம் அப்படி போய்விடக்கூடாது. அல்லது அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருந்தால் இங்க வருத்தப்படணும், இங்க குத்தப்படணும். அது குற்றம், அது அக்கிரமம் என்று இங்கே உணர்த்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்துல உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்கணும்னு சொல்றான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் விசுவாசத்தோட வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான். பண தேவை என்று வரும் பொழுது, பண ஆசை வந்து விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி போனார்கள் என்று அவருடைய ஆத்துமாக்களை குறித்து எழுதி இருக்கிறதே. பணத்துக்காக நம்ம விசுவாசத்தை விட்டுட்டோமா? பணத்தை பெருமை பாராட்டி பேசி இருக்கிறோமா? விசுவாசத்தை விட்டு அக்கிரம சிந்தைக்கு வந்திருக்கிறோமா?
பண ஆசைய பெருமை பாராட்டி பேசி ஆவியில விசுவாசத்தை விட்டு மிருகத்துக்குள்ள வந்திருக்கிறோமா? ஆவி வலிவி போயிருக்கிறதா? என்ன உணர்த்துங்கன்னு சொல்லி கேட்கணும். எல்லாருடைய பொது வாழ்க்கையில, வேலை வாழ்க்கையில எவ்வளவோ குறைவுகள் வந்திருக்கும், எவ்வளவோ சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கும், கடன்கள் வந்திருக்கும். அதுக்காக நம்முடைய பேச்சில அந்த விசுவாசத்தை விட்டு வலுவக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசி இருக்கிறோமா? அதுக்கு பிறகு நம்முடைய கால்கள் எப்படி நடந்திருக்கு? ஆண்டவரும் வேண்டாம், ஆண்டவர் சமூகமும் வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போக்குல போவோம் இப்படின்னு சொல்லி நம்முடைய கால்கள் வலிது போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோமா? உணர்த்தும் தெய்வமே, ஆத்துமா வலிவி இருந்ததுன்னா அக்கிரமம், ஆவி வலிவி போயிருந்ததுன்னா மீறுதல், சரீரம் வலிவி போயிருந்ததுன்னா பாவம். என் ஜனங்கள் எப்பொழுதும் வலிவி போகிறவர்கள் என்று தேவன் சொல்லுகிறாரே. உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை நடத்துகிறோமா? நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கல்விகளை கழுவினேன்னு சொல்றானே. நம்முடைய ஆவியில், ஆத்துமால, சரீரத்துல, வார்த்தைகள, எண்ணங்கள்ல, கிரியைகள்ல வலிவு போகக்கூடிய காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொது வேலை வாழ்க்கையில உண்டாயிருந்துச்சு அப்படின்னா, விசுவாசத்துல, நம்பிக்கையில, அன்புல குறைபாடுகள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னை உணர்த்துன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும். யாரும் சும்மா நிற்க கூடாது. எனக்கு கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில முதல்ல மனம் திரும்பணும். இரண்டாவது, கடந்த ஒரு வார காலமா, ஏன் கடந்த நாட்கள் எல்லாம் என்னுடைய கண்கள்ல இச்சை வந்துச்சா? வாயில ஜீவனத்தின் பெருமைகள் வெளிப்பட்டதா? என்னுடைய சரீரத்தில், உடம்புல மாம்சத்தின் இச்சைகள் எழுப்பினதா? என்னை உணர்த்தும் ஆவியானவரேன்னு கேட்கணும். எத்தனையோ பேரை பற்றி, எத்தனையோ காரியங்களை மனசுல வச்சு சிந்திச்சிருப்போம். அக்கிரம சிந்தைகள் எழும்புச்சா? எவ்வளவு பேர்ட்ட பேசி இருக்கிறோம், மேலான வார்த்தைகளை பேசி இருக்கிறோமா? எத்தனையோ பேர்ட்ட நடந்திருக்கிறோம். எப்படியெல்லாம் நடந்திருக்கிறோம்? கெட்ட நடத்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? துர்க்கிரியைகளை காண்பித்து இருக்கிறோமா? பாவ கிரியைகளை கொண்டவர்களா இருந்திருக்கிறோமா? என்னை உணர்த்தும். கேவலமா நடந்திருக்கிறோமா? அவலமா நடந்திருக்கிறோமா? முற்கோபியா இருந்திருக்கிறோமா? வைராக்கியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? தப்பான எண்ணம், தப்பான வார்த்தை, தப்பான செயலை கொண்டிருக்கிறோமா? அடிமை சுபாவத்தோட இன்னும் இருக்கிறோமா? எத்தனை வருஷமா தேவ சமூகத்துல இருக்கிறோம், தேவன் அறிந்த தேவ ஜனங்களா வாழ்றோம். இன்னும் அடிமைத்தனம், கண்ணாடி பாத்திரம் மாதிரியே வாழ்க்கையை நடத்துறோமா? உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஒரு உயர்வான பாத்திரமா, கர்த்தருக்கு பாத்திரமா வாழ்க்கையை நடத்தணுமா? எதற்கெடுத்தாலும் வம்பு, எதற்கெடுத்தாலும் வீண் வார்த்தைகள், எதற்கெடுத்தாலும் பொல்லாப்பு, எப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம்? என்ன உணர்த்தும் ஆவியான, எல்லாத்தையும் உணர்த்தான், என்ன உணர்த்தும் ஆவியான. எல்லாரும் கேட்கணும். ஏன் ஹிருதயத்துல குற்றங்களை கண்டுபிடிச்சு உணர்ந்து மௌனமா தேவ சமூகத்துல கல்வாரி வெண்கல கத்தி அண்டையில வந்திருக்கிற நாம அறிக்கை செய்யும். அப்படி உணர்ந்து அறிக்கை செஞ்சாதான் நம்ம கழுவப்பட நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். உங்களோடு கூட நானும், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வேலை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறது. நம்முடைய குற்றங்கள் எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்துட்டோம் அப்படின்னா கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இச்சைகளை, குற்றங்களை, அடிமைத்தனங்களை ஏற்று நமக்காக பலியாகி அவருடைய குற்றமற்ற மாசத்தை வெளியேற பெற்ற ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அதனால கழுவப்பட, அவருடைய நாமத்தினால மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கு. சத்திய தோப்பன், சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்துல, சத்திய ஆவியானவரின் துணையோடு சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டோம், இருதயத்துல குத்தப்பட்டோம், உணர்ந்து மனம் திரும்பினோம், எல்லாம் உங்க சமூகத்துல அறிக்கை செஞ்சிருக்கிறோம், கழுவப்பட உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால என்னை மன்னியோ, அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்தார். குற்றமற்ற, மாசற்ற, விளையேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால என்னை, எங்களை கழுவும் ஆண்டவர். எபேசியர் 5:26, 1 Corinthians 6:11, 1 John 1:7 சத்திய வசனங்களினாலும் என்னை, எங்களை சுத்திகரிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம், சுத்தமாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.